கைஸ் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வண்ணாரப்பேட்டை மார்க்கெட் போயிருந்தாங்க. எம்சி ரோடு மார்க்கெட் ஹோல்சேல் கடை அங்கே தானே. போயிட்டு நம்மளும் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டில் என்ன மாதிரி ட்ரெண்டிங்காக போகுது, தீபாவளிக்கு எப்படி இருக்குது ஸ்டாக்குன்னு பார்க்கலான்னு போனால் எல்லாருமே என்கிட்ட கேட்குற கேள்வி, ஏன் ப்ரோ பிக் சைஸே பண்ணின்னு இருக்கிறேன், ஏன் பிக் சைஸே பண்ணுறேன், எம்எல் எக்ஸ்எல்லாம் எவ்வளோ வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன் இருக்குது, மேஜர் சேலே வந்து எம்எல் எக்ஸ்எல் தான், அதை எடுத்து பண்ணு, அதுதான் செம்ம சேலு, அதுதான் ரெகுலராக வந்து கஸ்டமர் வருவாங்க, நீ ஏன் பிக் சைஸே போட்டுனுக்கிற. பிக் சைஸ் போடுறவங்க எல்லாருமே கொஞ்சம் பெரிய ஆளுங்க, ஏஜ்டாக இருப்பாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட்டு ஒரு பேண்ட் தான் எடுப்பாங்க, அதை விட்டுட்டு இதுக்கு வா இதுதான் உனக்கு நல்ல சேல் கொடுக்கும், சேல்லாம் உனக்கு இப்போ ட்ராப் ஆகிருக்குல அப்படின்னாங்க. ஆமாங்க, கொஞ்சம் சேல் ட்ராப் ஆகிருக்கு பிக் சைஸில் ஃபோக்கஸ் பண்ணதுனால. பட் ஆனால் மைண்டு ஃபுல்லாக செட் ஆகிடுச்சிங்க. தீபாவளிக்கு பிக் சைஸை சதற விட்டு இறக்குறேன். டிசைன்ஸு யாருமே தரக்கூடாது மார்க்கெட்டில், நம்ம கொடுக்குற டிசைன் தரவே கூடாது, யாரும் பண்ணவும் கூடாது. பண்ணுறவங்க என்னடா இவன் இந்த மாதிரி டிசைன்லாம் போய் பிக் சைஸில் இறக்குறானே அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியத்தில் எல்லாருமே பார்க்கணும். ஏன்னா அதெல்லாம் சின்ன சைஸில் தானே போவோம்னு நினைக்கிறவங்க மைண்டை உடச்சி இந்த டிசைனும் பெரிய சைஸில் இருக்கிறவங்க போடுவாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கல, அதை தான் நான் பண்ணின்னு இருக்கிறேன்ற நிரூபிக்கிறதுக்கு அதான் பிக் சைஸை இவ்வளோ இதுவாக பண்ணி ஃபோக்கஸ் பண்ணின்னு இருக்கிறேன். இதால் எனக்கு லாஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குங்க. லாஸ் வாங்கின்னு தான் இருக்கிறேன். பரவாயில்ல, ஒரு அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்காக போட்டால் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக நிற்கும். நான் இப்போ போட்டுனுக்கிறது அஸ்திவாரம் தான், அது கொஞ்சம் ஷேக்கிங் ஆகின்னு இருக்கும், பல தடுங்கள் இருக்கும். ஆனால் அந்த ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கு அடுத்து டெவலப் ஆகிறது எனக்கு தரமாக இருக்கும். பிக் சைஸை என்றைக்குமே விட மாட்டேன். பிக் சைஸில் அடுத்தடுத்து தீபாவளிக்கு இறக்குறேன் பாருங்கள், ப்ராடக்ட்டு ட்ரெண்டிங்காக இருக்கும். தீபாவளிக்கு இறக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை என் மைண்ட் என்ன சொல்லுது, எதுக்கு நீ தீபாவளிக்கு வெயிட் பண்ணுற, அதுக்கு முன்னாடி இறக்கிட்டுன்றாங்களா. அதனால தான் சாம்பிளுக்கே பார்த்தீங்கன்னா 17 கலரு தீபாவளிக்காக பண்ணலாம், வச்சு விற்கலாம் ட்ரெண்டிங்காக அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அந்த நேரத்தில் மேட்சிங்காக கேட்பாங்க, ஒய்ஃப் சாரிக்கு ஏற்ற மாதிரி அப்படின்ட்டு. வேணாம், இப்பயே இறக்கினே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்பயே இறக்கினுக்கிறேன். ஸோ தீபாவளிக்கும் இன்னும் தரமாக இருக்கும். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பிக் சைஸு யாராவது இருந்தாங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி விடுங்க. அப்புறம் என் மைண்டை மாற்றணும்னு நினைக்காதீங்க, அது மாறாது. ஏன்னா பிக் சைஸ் தான் ஃபுல்லாக ஊறிடுச்சு மண்டையில், செதற விட்றோம் பிக் சைஸை.